பாட்டாளி சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, இது மயிலாடுதுறை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு சிறுமியும் ஒரு பையனும் இறந்துட்டாங்க. அந்த சிறுமிக்கு இப்போ தான் 16 வயசு ஆகுது. அது 3 வருஷமாக ரவ் பண்ணு தான். அந்த பையனுக்கு 19 வயசு நடக்குது. ஆனால் மயிலாடுதுறையில் அவங்க 2 பேரும் தூக்க மாட்டிக்கிட்டாங்க. எப்படி செத்தாங்க தெரியல. அதாவது சிபி விசாரணை பண்ணணும். ஆனால் மயிலாடுதுறையில் இருக்க புறம்போக்கு பயிலூர் ஒரு 4-5 பேர் என்ன பண்ணுறோன்னு, அவங்களே சிபி விசாரணை பண்ணிக்கிறானு. அதில் ரஞ்சித்தா அவன் பேர் இதேமாரியா அவன் சிபி விசாரணை பண்ணுறாரு. அவெல்லாம் ஒரு டேரக்டர் எப்படிலாம் ஏமாத்தலாம் பார்க்குறீங்க பாரு. அந்த சிறுமி வீட்டில் போயிட்டு அவங்க வீட்டை ரைட்டு பழுப்பு வீட்டெல்லாம் உடச்சி, நாங்கள் தான்டா போராட்டம் பண்ணணும். எங்களோட பெண்ணு ஓகேவா, சின்ன சிறுமி, அது ஒன்றுமே தெரியாது. அதாவது 3 வருஷமாக ரவ் பண்ணு தான். அது ரவ் அது 19 வயசுக்கு மேலே தாண்டினா தான்டா ரவ். அதை அரசியல்லாம் மாற்றுறீங்க. வன்னியர் சமுதாயத்தை மேலே போட்டு எப்படி தான் தூண்டி விடலான்ட்டு அதுக்காக எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணுறீங்க. வெக்கமாக இல்லை? அதுவும் ஒருத்தன் இருக்கான் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், ஒருத்தன் இருக்கான் அவன் மண்டபத்திலே கல்யாணம் பண்ணி வைக்கிறது, அவன் ஆஃபீஸில் திருட்டு கல்யாணம். அதெல்லாம் அவங்களாம் இன்றைக்கி ஆளுக்கு ஒரு சிபி விசாரணை பண்ணுறவன. என்னடா நடக்குது தமிழ்நாட்டில்? இது கண்டிப்பாக சிபி விசாரணை பண்ணணும். எவன் பண்ணணும்? ஏண்டா உங்கள் வீட்டிலாம் பொண்ணுங்க கிடையாதாடா? உனக்கு உங்கள் அம்மா வயிற்றில் தான் நீ பிறந்திருந்த. இல்லை உன் பொண்ணுங்களை இதே போட்டோ பிடிச்சி போட்டிருந்தா வெளியாகுமா? வெளிப்படையாக ஒரு பொண்ணு போட்டோவா நீ வெளியே விட்றேன்? உங்களை ஃபஸ்ட்டு தூக்கி உள்ளே வைக்கணும்டா. ஒரு சிறுமியை வெளியே போட்டோ விட்டதை உங்களை மேலே தூக்கி வைக்கணும். அதை பேரை வெளியே சொல்கிறதுக்கும் போராட்டம். நாங்கள் தான் சொல்ல போனால் நாங்கள் தான் போராட்டம் பண்ணணும். தாங்க மாட்டீங்க ரோட்டில் பண்ணிக்கிட்டு. என்னடா நடக்குது? கண்டிப்பாக இது உடனே முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். எடுத்து சிபி விசாரணை கொண்டுட்டு போகணும். நீங்கள்குள்ளே சிபி விசாரணை பண்ணிக்கிறீங்களா? மாவட்ட ஆட்சியர் எதுவும் சொல்லலை, இங்கே காவல்துறை எதுவும் சொல்லலை. அதுக்குள்ளே எப்படிலாம் மாற்றலாம்னு நினைக்கிறீங்க? அசிங்கமாக இல்லைடா இந்த பொய் பண்ணுறதுக்கு. கொலைன்றானுங்க, கொலைலாம் கிடையாதுடா, தற்கொலை தான்டா. கொலைலாம் எதுவும் கிடையாதுடா. ஏன்டா இப்படி ஏமாற்ற பார்க்குறீங்க? ஒரு சமுதாயத்தை மேலே எப்படிலாம் தூண்டி உள்ளாருக்கீங்க. உங்கள் மேலே எல்லாம் நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன்டா. நன்றி, வணக்கம்.